ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம சேரன் இருந்துட்டு எப்படியும் நிலா காயத்ரியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. வந்த உடனே நிலாவும் எப்படியும் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வேணா வாங்கினதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தாலே வரலாம். சோலா, நீ ஆசைப்பட்டது நிறைவேற போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கோ. ஆனால் நாங்கள் தான் நிலாவை பிரிஞ்சு எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் சோழன் இருந்துட்டு என்னென்ன நீயே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வேற எப்படிடா பைசா சொல்கிற? நீ பண்ண காரியத்துக்கு அத்தனை பேர் சொன்னோம். யார் சொல்கிறியா? அது நீ கேட்டியா? கேட்கவே இல்லையே. நிலாவை வெறுப்பேத்துறேன்னு சொல்லி நீ உன் வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டி இருந்துட்டு பரவாயில்லடா, எப்படியோ ஒன்று விருப்பப்பட்டு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், அது நிலைக்கல. ஆனால் அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக ஒரு பொண்ணு கூட பேச ஆரம்பித்தேன். அந்த பொண்ணு மறுபடியும் வாழ்க்கை துணையாக வரும்போது சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நல்லா வாழ்கிற வழியை படுறா. இந்த பொண்ணையும் விட்டுறதுரா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நிலாவும் பல்லவனும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. அந்த பொண்ணு முதல் முறையாக நம்ம வீட்டுக்கு வரப்போகுது. அதனால் ஆரத்தியெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொன்ன உடனே நம்ம சோழன் ரொம்பவே கோவப்படுறாங்க. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குன்னு. எனக்கு நிலாவை எந்த அளவுக்கு பிடிக்கணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிலாவை வெறுப்பேற்றுறதுக்காக மட்டும்தான் நான் அந்த பொண்ணு கூட பேசினேன். அதுவும் தப்பாக கூட நான் பேச கிடையாது, வெறும் ஃப்ரெண்ட்லியாக தான் நான் பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.